படையப்பா படம் பாத்தீங்களா? அதுல ரஜினிகாந்த் செந்திலும் பொண்ணு பார்க்க போவாங்கல்ல, அந்த சட்டை அழுக்காயிடும். ரஜினிகாந்த் சட்டையை செந்திலுக்கு கொடுத்துருவாரு. அப்புறம் யார் மாப்பிள்ளை கேட்டோன்னே மாப்பிள்ளை அவர் தான், அவர் போடுகிற சட்டை என்னது. அதேதான் நம்ம அமைச்சர் இங்க இருக்கிறார், கரண்ட் அமைச்சர். ஷாக் அடிக்கும். 3 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்திய அரசு இந்த திமுக அரசு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் மாதம் மின் கணக்கெடுப்பு எடுப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, என்னாச்சு உங்க வாக்குறுதி? ஸ்டாலின் அண்ணாச்சி, உங்க வாக்குறுதி என்னாச்சு? சுவாக, அவ்வளவுதான். சரி, நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்களே மாதம் கணக்கெடுப்பு நடத்துவோம்னு ஏன் எடுக்கலன்னு கேட்டா, அது ஸ்மார்ட் மீட்டர் வந்தாதான் நாங்க எடுப்போம். சரி, எப்போ ஸ்மார்ட் மீட்டர் வரணும்னா இன்னும் 3 வருஷம். இன்னொரு 4 மாசத்துக்கு நீ போற. இவ்வளவு நாள் ஏன் கொண்டு வரலன்னா, அதுக்கு நாங்க டெண்டர் போட்டோம். ஏன் டெண்டர் போட்டு சீக்கிரம் கொண்டு வந்திருக்கலாமேனா, இல்ல டெண்டர் போடுற நேரத்துல நம்முடைய ஒரு தியாகி ஒருத்தர் இருக்காருல்ல, இதுக்கு முன்பு அமைச்சரா இருந்தார்ல, 471 நாள் இந்திய விடுதலைக்காக ஜெயிலுக்கு போனார். யாரு? தியாகி செந்தில் பாலாஜி. அவர் ஜெயில இருந்த நேரத்துல இந்த டெண்டர் வெளியில வந்துருச்சா. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவர் வெளியில வந்துட்டாரு. இப்ப ரீடெண்டர் வர்றாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், அவர் தான் மாப்பிள்ள. அவர் போட்டுக்கிற சட்டை என்னதுன்னா, இவர் தான் அமைச்சர். ஆனா அவர் போட்டுக்கிற சட்டை எங்க? செந்தில் பாலாஜி. அவர் என்ன சொன்னார்னா இவர் கேட்கணும். இவர் அமைச்சர், அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரோ இவர் கேட்கணும். இப்படி எல்லாம் நடக்குது. இதெல்லாம் ஒரு ஆட்சியா? கேடுகட்ட ஆட்சி நடந்தது.